ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு பாஸ்தா மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்துட்டு பாஸ்தா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாஸ்தா வந்து ஒரு மாதிரி சீஸியாக க்ரீமியாக இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீஸ் வந்து நல்லா ப்ரோட்டீனும் கூட குழந்தைங்களுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து எல்போ பாஸ்தா எடுத்து வந்துட்டு நான் வேக வச்சுக்கிட்டேன். கூடயே வந்துட்டு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், கேப்சிகம், கார்ன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாஸஸ் அண்ட் ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா சீஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு பேனில் வந்துட்டு நான் வந்து கீ இல்லாட்டி பட்டர் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே வந்துட்டு நான் வந்துட்டு இப்போது கார்லிக் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த கார்லிக்கோட ஸ்மெல் அந்த பட்டரோடு சேர்ந்து வரப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன், அதுக்கப்புறமா கேப்சிகம், கார்ன் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம், கார்ன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா என்கிட்ட தந்தூரி மயோனஸ் இருந்தது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணாதீங்க, சாஸ்லேயே வந்துட்டு சால்ட் இருக்கும், அதனால் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இதில் நான் ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா மேகி மசாலா. அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பாயில் பண்ண பாஸ்தாவை வந்து அப்படியே டேரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெரி பெரி மசாலா, அப்புறம் பீஸா ஆரிகேனோ இது 2 மட்டுமே நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நான் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிட போகிறேன். இப்போ வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா சீஸ் வந்துட்டு நல்லா நிறைய சீஸ் எடுத்துக்கோங்க. குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் நிறைய சீஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொசரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பிளாக்கு. அதை வந்து நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மலை சாரல் மாதிரி அப்படியே நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து நான் என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறதுனால சரி அவளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சீஸியாக இருந்தது தான் பிடிக்கும்னு சொல்லி நான் நிறையா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா சீஸோடு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டாகவும் வந்துட்டு கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி என் பொண்ணுக்கு சர்வ் பண்ணேன். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.